ஹாய் எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, பேரண்ட் எல்லாருமே கொஞ்சம் புதுசாக, அதாவது ப்ரீகேஜி எல்கேஜி அட்மிஷன்ஸுக்கு பார்த்துட்ருக்கவங்க கைண்ட்லி ஃபாலோ என்இபி ரூல்ஸ் கிவன் பை த சிபிஎஸ்சி. நீங்கள் அந்த கரிக்குலம் எடுத்து சிபிஎஸ்சியில் ஃபுல்லாக வெறும் எப்படி போகுதுங்கிறது, அதாவது அதனோட கிளாஸஸ் எப்படி இருக்குங்கிறத மட்டும் பார்க்குறது இல்லாமல் சிபிஎஸ்சியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் என்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறதையும் பார்த்தீங்கன்னா தட் வில் பி பெட்டர். ஏன்னா சிபிஎஸ்சி ஸ்ட்ரிக்டாக என்இபி ரூல்ஸ் பிரகாரம் எந்த குழந்தைக்கு 4 வயசு, அதாவது 4 years கம்ப்ளீட்டட், அவங்களுக்கு தான் எல்கேஜியில் அட்மிஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற கொரீஸ் என்னதுன்னா, என் குழந்தைக்கு ஜூலை வந்தால் 4 வயசு, ஜூன் வந்தால் 4 வயசு, அப்படி இருக்கும்போது ஏன் அட்மிஷன்ஸ் போடக்கூடாது, குழந்தையோட 1 year நான் ஏன் வேஸ்ட் பண்ணணுன்ட்டு வேஸ்ட்டுன்னு டைரெக்டாக சொல்கிறீங்க. வேஸ்ட்டுங்கிறது கிடையாது. குழந்தைக்கு கரெக்டான ஏஜில் கரெக்டான எஜுகேஷன் சிஸ்டம்ஸை நம்ம கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தை ஹையர் கிளாஸஸ் போகும்போது எந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே இல்லாமல் எல்லாரு கூடயும் மிங்கிளாகவும் முடியும். எஜுகேஷன்ஸ் என்ன, டீச்சர் என்ன சொல்கிறாங்க, சிஸ்டம் என்ன சொல்லுது, எப்படி நம்ம சிஸ்டம்க்கு அடாப்ட் ஆக முடியுங்கிறதையும் குழந்தை கற்றுக்க முடியும். குழந்தைக்கு ஒரு எனஃப் டைமே கொடுக்காம புஷ் பண்ணி நான் அப்போவே ப்ளே குரூப்பில் போட்டுட்டேன், ப்ரீகேஜியில் போட்டுட்டேன், இப்போ எதுக்கு திரும்ப ரிப்பீட் பண்ணணும்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி கேட்குறதோ அது நம்மளோட கன்வீனியன்ட். அந்த மாதிரி நீங்கள் கேட்குறது எல்லாமே கரெக்டு தான். பட் ஆனால் ரூல்ஸ் பிரகாரம் போகிறது தான் குழந்தையோட எதிர்காலத்தில் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் நல்லபடியாக கொடுக்கும். It's a personal advice. Please consider, please follow NEP rules given by the CBSE. Thank you.